குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை ஏன் இன்னும் திமுக அரசு கைது செய்யவில்லை என்ற கேள்வி நேற்று ஜனவரி 22ஆம் தேதி சீமான் வீட்டை முற்றுகை போராட்டம் நடத்த சென்ற பல்வேறு பெரியாரிய இயக்க நிர்வாகிகளாலேயே கேள்வியாக அங்கே எழுப்பப்பட்டது. கடந்த சில வாரங்களாக பெரியார் மீதான அட்டாக்கை தீவிரப்படுத்தி இருக்கிறார் சீமான். அதே நேரம் சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை பொங்கலுக்கு முன்பே எடுப்பதாக ஒரு பேச்சு இருந்தது. அதற்கு பிறகு பெரியாரிய உணர்வாளர்கள் இரண்டாவது முறையாக சீமான் வீட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். இவ்வளவு நடந்த பிறகும் ஏன் சீமான் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வி திமுகவினர் மத்தியிலும் எழுகிறது, அந்த பெரியாரிய இயக்க நிர்வாகிகள் மத்தியிலும் எழுகிறது. இதற்கு திமுக ஒரு பதில் சொல்ல போகிறது. பதில் சொல்ல போகிறது என்பதை விட பதிலை செய்ய போகிறது என்று சொல்கிறார்கள். அது என்னவென்றால், நாளை ஜனவரி 24ஆம் தேதி திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் சுமார் 3000 நாம் தமிழர் நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்யப்போகும் பதில் என்று சொல்கிறார்கள். என்னங்க, சீமானை அரெஸ்ட் பண்ணலையான்னு கேட்டால் சீமான் கட்சிக்காரங்களை டிஎம்கேல சேர்க்க போகிறோன்னு சொல்கிறீங்க, இதுதான் அரெஸ்டா, இதுதான் சட்ட நடவடிக்கையா என்ற ஒரு கேள்வியை நாம் திமுகவினர் மத்தியில் வைத்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் கடந்த அதாவது ஜனவரி முதல் வாரத்திலிருந்து குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தனக்கு ஏற்பட்டுள்ள ஒரு சாதகமான சூழலை தனக்கு மிகுந்த சாதகமாக ஆக்கிக்கொள்ள தீவிர முயற்சியில் இருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக முக்கிய கட்சியாக போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அந்த நிலையில் EVK இளங்கோவன் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த சீட்டை திமுகவே வாங்கி போட்டியிடுகிறது. ஆனால் திமுகவுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அங்கே போட்டியிடவில்லை. அதே போல பாரதிய ஜனதா கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் அங்கே போட்டியிட ஆர்வம் காட்டவில்லை. இந்த நிலையில் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி அங்கே களத்தில் இருக்கிறது. அக்கட்சியின் சார்பில் வேட்பாளர் சீதாலட்சுமி நிற்கிறார். இந்த நிலையில் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையில்தான் போட்டி என்ற ஒரு சூழல் இயல்பாக உருவாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஒட்டி உருவாகி இருக்கிறது. இப்போது சீமான் இதில் என்ன ஒரு கணக்கு போடுறாருன்னா, கடந்த 2023 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 10,000 சொச்சம் வாக்குகள் வாங்கியது. இப்போது அதிமுக போட்டியிடவில்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடவில்லை, தேமுதிக அவர்கள் போட்டியிடவில்லை. இந்த நிலையில் மற்ற கட்சிகள் எல்லாம், மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் போட்டியிடாத நிலையில் நாம் தமிழர் கட்சி இதைவிட ஒரு 2000 வாக்கு 3000 வாக்கு அதிகமாக பெற்றுவிட்டால் கூட பெரியார் மண்ணில் பெரியாரை எதிர்த்து பேசி நாங்கள் ஏற்கனவே பெற்றதை விட அதிக வாக்குகள் வாங்கிவிட்டோம் என்ற ஒரு கருத்துருவை உருவாக்க சீமான் முயற்சி செய்கிறார். இந்த நேரத்தில் சீமானை தூக்கி நாங்கள் உள்ள வச்சோம்னா அது நாங்களாகவே அவருக்கு ஒரு 2000 ஓட்டை எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால்தான் சீமானை சட்ட ரீதியாக கைது செய்யாமல் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை அரசியல் ரீதியாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியிலே கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே பல்வேறு நிர்வாகிகள் மாநில அளவில், மண்டல அளவில், மாவட்ட அளவில் வெளியேற ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் சீமான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் போகும்போது 2026 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இவர் தான் அப்படின்ட்டு கட்சி அளவுக்குள்ள அந்த கட்சிக்குள்ளே அறிவிச்சிடுறார். நீ வேலையை பாரு, நீ வேலையை பாரு என்று சொல்லிடுறார். ஆனால் அவர்களை விட சீனியர்கள், கட்சிக்காக செலவு அதிகம் செய்தவர்கள் நாங்கள் இருக்கும்போது தனக்கு எந்த வகையிலோ வேண்டப்பட்ட ஒருவரை வேட்பாளர் என்று அறிவித்து விடுகிறார். அது இந்த போக்கு எங்களுக்கு பிடிக்கவில்லை. அவரிடம் போய் கேட்டால் இது என் கட்சி, நான் எனக்கு என்ன பிடிக்குமோ தான் செய்வேன், இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வெளியே போ என்று சொல்கிறார். இந்த காரணத்தால் நாங்கள் வெளியே போகிறோம் என்று கடந்த அக்டோபர் நவம்பரிலிருந்தே கணிசமான நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் கடந்த இந்த 2-3 வாரங்களாக பெரியார் மீதான சீமானின் இது மாதிரியான கருத்துக்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரியார் அபிமானிகளை ஒரு கசப்புக்கு ஆளாக்கியதால் அவர்களும் இப்போது வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள். மாவட்டமாக கொத்து கொத்தாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களில் வெளியேறி இருக்கிறார்கள். இந்த நிலையில் சீமானுக்கு 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருக்கு இந்த இஷ்யூவில். அதனால வர்ற சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள் அவரை அந்த வழக்குகளை வைத்து அவரை எப்போது வேண்டுமானாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அதே நேரம் அதாவது எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுமாரி அடுப்புக்குள்ளே எரிகிற அந்த விறகுகளை வெளியெடுத்து விட்டால் அந்த பாத்திரத்தில் கொதிப்பது தானாக அடங்கிவிடும். அதனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே
ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேர் சொல்லும்படியாக இருக்கக்கூடிய மண்டல நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கடந்த 2024 அதற்கு முன்பு 2021 தேர்தல்களில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் உட்பட்ட இந்த உறுப்பினர்களை, வெளியே வந்தவர்களை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து நாளை ஜனவரி 24 அறிவாலயத்தில் வைத்து முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் அவர்களை இணைக்கும் விழா நடக்கிறது. சீமானை இப்போது சட்டப்படி அரசு பண்ணுவதை விட அவரது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை அரசியல் ரீதியாக நாங்கள் அரசு பண்றோம் என்று திமுக சொல்லுது. இதற்கான வேலைகளை, இந்த ஒருங்கிணைப்பு வேலைகளை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறி திமுகவில் சேர்ந்து இப்போது மாணவரணி தலைவராக இருக்கும் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் ஒருங்கிணைத்து வருகிறார் என்றும் அறிவாலயத்திலிருந்து சொல்கிறார்கள். சீமானுக்கு இது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும் என்பது திமுக தரப்போட ஒரு விளக்கம். இதை பற்றி நாம் தமிழர் நிர்வாகிகளிடம் கேட்டபோது, எங்களை பற்றி திமுக ஆரம்ப காலத்தில் எப்படி விமர்சிச்சதுன்னா, அதுக்கு ஒரு 10 பேர் கூட கிடையாது, அங்கே ஒரு 100 பேர் கூட கிடையாது என்றெல்லாம் விமர்சித்தவர்கள் எங்கள் கட்சியிலிருந்து ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை சேர்த்துக் கொள்கிறார்கள் என்றால் எங்கள் கட்சி வளர்ந்திருக்குன்னு தான் அர்த்தம். அது மட்டுமல்லாமல் நாளை முதல் ஜனவரி 24 முதல் சீமான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அவர் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து அவர் ஈரோட்டுக்கு போகும்போது பின்னால் எத்தனை கார்கள் அணிவகுக்கின்றன என்று பாருங்கள். இதுபோல, அதாவது இறக்கி தான் கிணறு ஊறும் என்பதை போல திமுக எங்களிடமிருந்து வாரிக்கொண்டு செல்ல எங்களுக்கு மேலும் பலம் அதிகரிக்கும், மேலும் பலர் இளைஞர்கள் எங்களுக்கு உறுப்பினராக சேர்வார்கள், அதனால எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாம் தமிழர் தரப்பில் சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நேற்று ஜனவரி 22 திமுக எம்பி கதிரானந்த் அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்கொண்டிருக்கிறார். சுமார் 10 மணி நேரம் அந்த விசாரணை நடந்திருக்கிறது. ஏற்கனவே ஜனவரி 3, 4 தேதிகளில் வேலூரில் இருக்கும் துரைமுருகன் வீடு மற்றும் அவரது குடும்பத்தினர் நிர்வகிக்கக்கூடிய அந்த கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் ஜனவரி 22 நீங்கள் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வாங்க என்று எம்பி கதிரானந்துக்கு சம்மன் அனுப்பினார்கள். இந்த நிலையில் சம்மன் அனுப்பினால் விசாரணைக்கு சென்றால், அதாவது சில பல மணி நேரங்கள் விசாரித்துவிட்டு கைது செய்து விடுவார்களோ என்ற ஒரு பதற்றம் திமுக நிர்வாகிகள் மத்தியில் நேற்று பகல் முழுவதும் இருந்தது. இன்னும் சொல்ல போனால், எம்பி கதிரானந்தனுடைய தந்தையார் திமுகவின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் கூட அவர் காலம்பரை 10:30 மணிக்கு விசாரணைக்கு சென்ற நேரத்திலிருந்து தொடர்ந்து அவர் டென்ஷனாகவே இருந்திருக்கார். மாலை 6 மணி ஆனது, மாலை 7 மணி ஆனது, மாலை 8 மணி ஆனது, இன்னும் வரலையே அப்படின்ற ஒருவேளை இன்னும் சில மணி நேரங்கள் இழுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுக எம்பி கதிரானந்தை இந்த வழக்கில் கைது செய்து விடுவார்களோ என்ற ஒரு பதற்றமும் துரைமுருகன் வீட்டுக்குள்ளேயே இருந்தது. திமுக நிர்வாகிகள் சிலருக்கும் இருந்தது. ஆனால் காலை 10:30 மணி தொடங்கி இரவு 8:30 மணி வரை சுமார் 10 மணி நேரம் இடி விசாரணையை நடத்தி முடித்துவிட்டு சிரித்த முகத்தோடு எம்பி கதிரானந்த் தனது வீட்டுக்கு சென்றார். அப்போது துரைமுருகன் அவரிடம் கேட்டிருக்கிறார், என்னப்பா நடந்துச்சு என்று கேட்டிருக்கிறார். அப்போது சில திமுக நிர்வாகிகளும் அங்கே இருந்திருக்கிறார்கள் நேற்று இரவு. அப்போது அமலாக்கத்துறை விசாரணையில் என்ன நடந்தது என்பதை ஒரு பெருமூச்சோடு, மகிழ்ச்சி என்று சொல்வதை விட ஒரு பெருமூச்சோடு எம்பி கதிரானந்த் அதை ஷேர் செய்திருக்கிறார். அப்படி என்ன நடந்தது என்று நாம் திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது, ஒரு எம்பி என்பதால் அவருக்கு உரிய அந்த மரியாதையோடு கண்ணியமாகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதிரானந்தை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல 10:30 மணிக்கு உள்ளே சென்றதும் அவருடன் உதவியாளர்கள், வழக்கறிஞர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அதன் பிறகு விசாரணை ஆரம்பித்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இடத்திலே கைப்பற்றப்பட்ட அந்த சுமார் 12 கோடி ரூபாய் பணம் உங்களுடையதானே என்றுதான் கேள்வியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போது கதிரானந்ததுக்கு ஐடி விசாரணையிலும் சரி, நீங்க நடத்தின விசாரணையிலும் சரி, பூஞ்சோலை சீனிவாசன் அது என்னுடைய பணம் தான், அதாவது அவருடைய பணம் தான் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அது என்னுடைய பணம் அல்ல, அது பூஞ்சோலை சீனிவாசன் அவருடைய பணம் தானே தவிர இதில் என்னுடைய பணம் என்று அதில் எதுவும் இல்லை என்பதை மீண்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள், உங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் 7 முறை நாங்கள் சம்மன் அனுப்பிட்டோம், இந்த வழக்கை விரைவில் நாங்கள் விசாரணை முடித்து அடுத்த கட்டத்துக்கு, நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியிருக்கு. இந்த நிலையில 7 முறை சம்மன் அனுப்பியும் நீங்கள் நேரில் ஆஜராகாததால் தான் நாங்கள் அன்னைக்கு ரெய்டுக்கு வந்தோம். அன்று ரெய்டுக்கு வந்த போது கூட உங்களுடைய தரப்பினர் எங்களை நல்ல விதமாகத்தான் நடத்தினார்கள் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொஞ்சம் சுமூகமாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போது இவர் எம்பி கதிரானந்த் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்னங்க, இன்னைக்கு ஜனவரி 22 என்கொயரி, நேற்று ஜனவரி 21 அதாவது கதிரானந்தோடைய கல்லூரியிலிருந்து 14 கோடி ரூபாய்
கைப்பற்றப்பட்டதா நீங்கள் அறிவிச்சிருக்கிறதா செய்திகள்லாம் வந்துச்சே, இடியை மேற்கோள் காட்டி செய்திகள்லாம் வந்துச்சு என்று கேட்க, அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அப்படி நாங்கள் எந்த வகையிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லையே, எங்களுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லையே, நீங்கள் வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட மீடியாக்கள் மீது அவதூறு வழக்கு கூட நீங்க போட்டுங்க, ஏன்னா நாங்க ஒன்று சொன்னா மீடியாக்கள் ஒன்று சொல்றாங்க, நாங்கள் அதிகாரப்பூர்வமாக தான் பேசுவோமே தவிர இது மாதிரி அந்த லீக் பண்றது எங்கள்கிட்ட கிடையாது, அதனால எங்கள் பெயரை வைத்து மீடியாக்கள் சில பேர் இப்படி விளையாடுறாங்க என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எம்பி கதிரானந்திடம் கூறியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து விசாரணையும் கண்டினியூ ஆயிருக்கு. அப்போது இப்ப நடந்த அந்த ரெய்டுல உங்கள் கல்லூரியிலிருந்து 2 கோடி ரூபாய் சீஸ் பண்ணியிருக்கமே, இதை ஏன் நீங்கள் அவ்வளோ கேஷை எதுக்கு அங்கே வச்சுருந்தீங்க என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது கதிரானந்த், எங்களுடைய அந்த கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுடைய பெரும்பாலான பெற்றோர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதனால் அவங்க கல்வி கட்டணத்தை கேஷாக தான் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மற்ற சில கல்லூரி செலவுகளுக்காக எடுத்து வந்ததும் அதில் பேங்க்லேருந்து ட்ரா பண்ணதும் அதில் இருந்திருக்கு, அதனால் அது ரொக்கமாக வைக்கப்பட்டதன் காரணம் இதுதானே அன்றி வேற எந்த காரணமும் இல்லை என்று அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் அவர்கள் எழுதி டைப் செய்து கொண்டார்கள். அப்போதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நாங்கள் வர பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள இந்த வழக்கை முடிச்சு கோர்ட்டில் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், அதனால தான் நாங்கள் உங்களை இவ்வளவு அவசரமாக விசாரணையை கூப்பிட்டோம். ஏன்னா 2019 ஆரம்பிச்சது, 2025 விட்டது, 6 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த கேஸை முடிச்சு நீதிமன்றத்தில் இது அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் எங்கள் அமலாக்கத்துறையுடைய விசாரணையை நாம் முடிக்கணும், அதனால நீங்கள் அடுத்து இன்னொரு நாள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது கதிரானந்த், வர்ற ஜனவரி 31 பார்லிமெண்ட் ஆரம்பிக்குது, பட்ஜெட் கூட்டத்தொடர், அது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் நான் எந்த விசாரணைக்கும் வர முடியாது, ஏனென்றால் ஒரு எம்பிக்கு பார்லிமெண்ட் தான் முக்கியம் என்று சொல்ல, அப்படி என்றால் நீங்கள் ஜனவரி 27ஆம் தேதி உங்களுடைய வழக்கறிஞர்கள் அல்லது உங்களுடைய ஆடிட்டர்களை அனுப்புங்க, சில பேப்பர்ஸ்லாம் வேண்டியிருக்கு, அதை அனுப்புங்க. ஜனவரி 28ஆம் தேதி நீங்கள் வாங்க, உங்களிடம் மேலும் சில கேள்விகள் இருக்கு என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படியே வருகிற ஜனவரி 27ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு எம்பி கதிரானந்தின் ஆடிட்டர்கள் உள்ளிட்ட அவருடைய தரப்பினர் செல்வதாகவும், ஜனவரி 28ஆம் தேதி மீண்டும் அமலாக்கத்துறை அழைக்கும் பட்சத்தில் கதிரானந்தே மீண்டும் செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் அங்கே நடந்த விஷயம். விசாரணை முடிந்து தனது வீட்டுக்கு சென்று கதிரானந்த் நிம்மதி பெருமூச்சோடு அவருடைய ஃபேமிலியிடம் பகிர்ந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதனால கதிரானந்த் மீது இடி அப்படி பாய போகுது, அந்த மணல் விவகாரம், அந்த விவகாரம், இந்த விவகாரம், அவருடைய வெளிநாட்டு சொத்துக்கள், அவருடைய லண்டன் பயணம், அவருடைய துபாய் பயணம், இது பற்றியெல்லாம் கேள்வி கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று நடந்த விசாரணையில் 2019 மக்களவைத் தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட பணம், இந்த ரெய்டின் போது அவருடைய கல்லூரியில் கைப்பற்றப்பட்ட பணம், இந்த 2ஐ தவிர அமலாக்கத்துறை வேற எதுவும் கேட்கவில்லை என்பதுதான் துரைமுருகன் மற்றும் கதிரானந்த் ஆகியோருடைய தரப்பு வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற தகவலாக இருக்கிறது. இதனால் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.